அடுத்த அமர்வுக்கு வந்துவிட்டோம். எப்போதுமே சௌகரியமாக இங்கே இருக்கக்கூடிய பேராளர்கள் அனைவரும் தயவு செய்து உங்களுடைய இருக்கைகளில் அமர்ந்துருங்க. சரி, எப்போதுமே நாம் அனைவரும் சௌகரியமான ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்க விரும்புகிறது உண்டு. அது நம்முடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக கூட இருக்கலாம் என்று நாம் கருதுவது உண்டு. இது பற்றி அனுபவபூர்வமாக தமது பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் ஆம்பியர் வெஹிக்கிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான திருமதி ஹேமலதா அண்ணாமலை. அவருடைய அனுபவங்களை கேட்பதற்கு முன்பாக அவர் கடந்து வந்த பாதையை இந்த காணொளியில் பார்க்கலாம். Is ushering a new era of vehicles that don't drink, don't smoke, and don't shout. Yes, in a clouded world of fuel-guzzling, smoky and noisy vehicles, Ampere is heralding this generation's green revolution. Manufacturing electric vehicles that are eco-friendly, ergonomic and economical. The company is making inroads in dignifying mobility solutions. Ampere vehicles have helped prevent emission up to 17,810 tons of carbon dioxide and save over 3.32 crore gallons of petrol, a count that will only rise up the charts in the years to come. The Ampere story is not about one woman's passion or one nation's path to sustainable mobility. It is about collective responsibility, about one world, one entity. It is about collaborating to create a good today and a better tomorrow. It is about creating an electric future when emissions will once and for all be a thing of the past. In the end, it's all about bright beginnings. திருமதி ஹேமலதா அண்ணாமலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஈவெண்ட்டுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்தது பார்வதி கிட்ட இருந்து. மேடம் நீங்கள் வந்து பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கம்யூனிட்டி பேஸ்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கா இந்தியாவிலன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இப்போ குருமூர்த்தி சார் பேசின பிறகு தான் கம்யூனிட்டி பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன்னும் நிறையா நடத்தணும்னு புரிஞ்சுட்டு போகிறேன் நான். அந்த இன்சைட் எனக்கு நீங்கள் கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கூப்பிட்டதுக்கு. இந்த நிறையா ஒரு தொழில் நான் இந்த ஒரு 25 மினிட்ஸ் பேசலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய பர்சனல் ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். எப்படி இந்த ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் டாக் அபவுட் த சம் ஆஃப் சேலஞ்சஸ் வாட் ஐ ஃபேஸ்ட். அதுக்கப்புறம் ஐ கேன் டேக் ஃபியூ கொஷன்ஸ். இப்போ மென் விமன் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. தேர்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிகாஸ் சேலஞ்சஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமன் ஆர் த சேம். நிறைய இடத்துல வந்து கேட்குறாங்க என்கிட்ட, என்ன நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. அது இல்லவே இல்லை. ஐ திங்க் நம்மளோட பார்வையில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எங்கள் அப்பா ப்ரொஃபஸர், அம்மா டீச்சர். ஒரு சின்ன குடும்பம், மிடில் கிளாஸ் குடும்பத்துலேருந்து நான் வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு விமன் ஆண்டர்ப்ரனர் இந்த ஃபேமிலின்னு சொல்லிக்கலாம் எங்களோட கிளானில் இருந்து. நிறையா எங்கள் கம்யூனிட்டி எல்லாமே வந்து நான் சேலத்தில் வளர்ந்தது எல்லாமே. சென்னையில் படித்தேன். கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு விப்ரோ பெங்களூரில் வந்து ஒரு சில வருடங்கள் வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு யூனிக்காக ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஆஸ்திரேலியாவில் ஃபுல் லோன் ஸ்காலர்ஷிப்பில் RMITயில் படித்தேன். படித்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். விப்ரோ அண்ட் தென் அனதர் ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 26-27 இயர்ஸ் இருக்கிறப்ப நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரேட் இன்ஸ்பிரேஷன் கேம் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். மை ஹஸ்பண்ட் இஸ் அ பார்ன் ஆண்டர்ப்ரனர். ஐ எம் மேட் ஆண்டர்ப்ரனர் சொல்லலாம். அவரை பார்த்த பிறகு இவ்வளோ சேலஞ்சிங்காக அப்படி சுலபமாக பண்ணுறாரு, என்ன ஆண்டர்ப்ரனர்ஷிப்லாம் அவ்வளோ ரொம்ப ஈஸியாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் உள்ளே போன பிறகு தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தது. என்ன ஸ்பேஸ்னால் ஃப்ரீடம். வாட் யூ வாண்ட் டு டூ அட் யுவர் ஓன் ஸ்பேஸ். ஸோ அப்படி பண்ணிவிட்டு பல தொழில்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5வது தொழிலாக நான் ஆம்பியர் ஆரம்பித்தேன் 2008. திஸ் இஸ் மை 5th வெஞ்சர். ஐ டிட் ஸ்மால் வெஞ்சர்ஸ். பட் இது வந்து கொஞ்சம் சைஸில் பெரிய வெஞ்சர். எனக்கு அப்போ ஆரம்பிக்கிறப்ப தெரியல இது இவ்வளோ ஒரு பெருசாக ஆகும்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த வெஞ்சர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு எப்படி ஆரம்பிச்சோன்னு இப்போ தான் கேட்டாங்க ஒருத்தர் என்கிட்ட, ஹவு டிட் யூ ஸ்டார்ட் இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. அதை சொல்லிடுறேன், நான் சொன்னால் தான் தெரியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக சிங்கப்பூரில் வந்து ஒரு 15 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ மை ஹஸ்பண்ட் ட்ராவல்ஸ் அலாட். ஸோ ஒரு ஜப்பானுக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு கூப்பிட்றாரு, எலக்ட்ரிக் வண்டி ஒன்றுமோ இருக்குது, நீ அது கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீ வாஸ் ஸ்பீக்கிங் இன் ஜப்பான் அண்ட் ஹிஸ் ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் வாஸ் அ ஸ்பீக்கர் ஃப்ரம் டொயோட்டா கார்பரேஷன். அவர் என்ன சொன்னார்னா, கான் இஸ் தி இயர் ஆஃப் ஐசி இன்ஜின். எனக்கு ஐசினா என்னன்னு கூட தெரியாது, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். அண்ட் ஒரு இயர் ஆஃப் ஐசி இன்ஜின்னா போகுதுன்னா என்ன அப்படி மாற்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு he called me, he said, Hema, you want to do something different, why don't you go and investigate அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஹஸ்பண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். பட் 3 times he continuously called me. So I said that maybe I should take it seriously ன்னு சொல்லிட்டு I just did a little bit of research. அது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து I was doing lot of, I'm a software engineer by training. சாஃப்ட்வேரில் இருந்துட்டு I want to do something in hardware. ஸோ இது எலக்ட்ரிக் வண்டி மேனுஃபேக்சரிங் சொன்னதால சரி இது கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு we wanted to do it. அப்போ ஃபேமிலி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஐ வாண்ட் டு டூ தட் இன் இந்தியா. அண்ட் மை மதர் ஃபஸ்ட்டு திங் அம்மா சொன்னாங்க, நீ வந்துடாத இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஷி வாஸ் அலைவ் தென். பெற்றவங்களுக்கு எப்போதுமே மகள்கள் சேஃபாக செக்யூர்டாக இருக்கணும் தானே பார்ப்பாங்க. நான் சொன்னேன், இல்லை இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதனால் அம்மா நான் கண்டிப்பாக வரப்போகிறேன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கேம் பேக். And then came back and I started this venture with my husband. I was a CEO founder and my husband was the support. He was a CTO then of the company and எல்லா நுணுக்கங்களும் சொல்லி கொடுத்தாரு. அதில் என்ன நான் ஒன்று உணர்ந்தேன்னா, ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகிறதுக்கு வந்து அந்த குடும்பத்துலேயே அந்த தொழில் இருக்கணும், நிறையா பண வசதி இருக்கணும், அப்போ தான் தொழில் பண்ண முடியும்லாம் ஒரு பெரிய மித்துங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் பணம் இருந்தால் தான் தொழில் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய மாயை. பிகாஸ் நாங்கள்லாம் வந்து we're all people from a professionals with no savings, nothing at all. பரம்பரை சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்று 3 தகுதி இருக்குது, தில்லு, கட்ஸு, டிட்டர்மினேஷன், பர்சீவரன்ஸு. அதெல்லாம் அப்படியே அடியிலேருந்து வரும், அப்படியே போய் இறங்கி உள்ளே பண்ண வேண்டியது தான் வேலையை, ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து அந்த அந்த நோக்கம், ஒரு நோக்கம்னு வந்துருச்சுன்னா அந்த நோக்கத்தில் இறங்கி நம்ம வேலை பண்ணுறது அது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ஐ திங்க் இது வந்து யாரோ சொல்லி கொடுத்தாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வெஞ்சர் ஆரம்பிக்கணும்னு தீர்மானம் பண்ணி வந்து உள்ளே இறங்கியாச்சு. கோயம்புத்தூர்னு திருவு பண்ணிட்டோம். ஐ எம் நாட் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஐ வாஸ் born in சேலம். கோயம்புத்தூரில் போய் ஜஸ்ட் 2 children from Singapore packed my bags, landed into கோயம்புத்தூர் with my husband. எனக்கு யாரும் கனெக்ஷனும் தெரியாது. அங்கே போய் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிட்டு போய் இடம்லாம் பார்க்குறோம் ஃபேக்ட்ரிக்கு. அங்கே ஃபேக்ட்ரியில் போய் இடம் பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து ஒருத்தர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், மேடம் நீங்கள் நாய்க்கரா கவுண்டரா மேடம் அப்படின்னாரு. நான் ரெண்டும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இடம் கிடைக்கிறது கஷ்டம் மேடம் அப்படின்னாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கம்யூனிட்டி சார்ந்த இதெல்லாம் நடந்தால் கூட அதை நம்ம வந்து ஓவர் கம்ப்ளீட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ முதல்ல நான் அவரை தூக்கிட்டேன். ஏன்னா இவர் வச்சுட்டு கஷ்டம்னு சொல்லிட்டு தென் ஐ வெண்ட் இன் டு மை ஓன் ஜாப், காட் அ ஸ்மால் ஸ்பேஸ் அண்ட் வி ஸ்டார்டட் த ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி கிடையாது, ஆனால் ரொம்ப டெக்னாலஜி இன்டென்சிவ் ப்ராடக்ட்டு. ஒரு 5 காம்பனண்ட், பேட்ரி, மோட்டர், கண்ட்ரோலர், சார்ஜர், கன்வெர்ட்டர். இந்த 5 காம்பனண்ட்டும் எப்படி நல்லா இயங்குறதை வச்சு தான் ஒரு வண்டியோட எந்த டெரெயினில் போகும், எந்த ஸ்பீடில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோல், வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, அவர் வெஹிக்கிள்ஸ் டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஷாப், டோன்ட் ஸ்மோக். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணுறப்ப எனக்கு தெரியாச்சு. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கிறப்ப இது வந்து ஒரு மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வரலாம்னு நினச்சோம். பட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது இது வந்து கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ஃபண்ட் ரைசிங். பிகாஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் வி ஆர் நாட் கம்மிங் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் வெல்த் ஆஃப் பீப்புள். ஒரு அனுபவமும் கிடையாது, ஃபண்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, ஆனால் டிட்டர்மினேஷன் மட்டும் இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பித்தோம். அப்படியே படபடன்னு ஸ்கேல் ஆகிட்டு இருந்தோம். 2008 ஆரம்பிச்சுட்டு சரினா 2010-11 கவர்மெண்ட் வந்து அப்படியே சப்சிடி கொடுத்துருந்தாங்க. அப்படியே டப்பக்குன்னு மானியத்தை கட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ மானியத்தை கட் பண்ணுறப்ப எங்கள் வால்யூம் வந்து ரொம்ப கீழே வந்துருச்சு. வால்யூம் கீழே வந்த பிறகு தென் வி டிசைடட் தட் something we have to do ன்னு சொல்லிட்டு. பட் I was 100% clear that this industry will bound to scale. நாங்கள் 2008 ஆரம்பித்த பிறகு 68 manufacturers. Okay, all of them mostly are traders. They will buy components, assemble and sell. In the trader mindset, they can't look at product portfolio long term, and the mindset will not work. So what we decided is that we wanted to kind of focus on R&D. So I can proudly say that in the company research and development முதல்ல right from inception நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். We've been focusing on charger development and all that. இது வந்து ரொம்ப deep electronics.
சும்மா சாஃப்ட்வேர் படிக்கிறவங்க எல்லாமே இதெல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப டீப் எலக்ட்ரானிக்ஸ். இது பண்ணுறப்ப நிறையா வந்து நம்மளுக்கு அதுக்கு உள்ள நுணுக்கங்கள், அந்த ஆழங்கள் தெரிஞ்சால் தான் அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த இதில் வந்து இப்போ எங்களோட கம்பெனியில் வந்து பல ப்ராக்ரஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு சேலஞ்ச் மட்டும் நான் சொல்ல விரும்பிட்டு அதுக்கப்புறம் மேபி ஐ கேன் டேக் மோர் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து இப்போ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. பிகாஸ் ஒரு கம்பெனி நடத்தணும், உங்களுக்கு வந்து 2 திங் ரொம்ப முக்கியம். என்னோடய அனுபவத்தில் நான் உணர்ந்தது, குருமூர்த்தி சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார். இனிமேல் சைஸ் மேட்ரு கிடையாது அப்படின்னு சொன்னார். ஐ வில் சே லைக் திஸ், இட் இஸ் நோ மோர் த பிக் வர்சஸ் ஸ்மால், இட் இஸ் த ஃபாஸ்ட் வர்சஸ் ஸ்லோ. ஓகே, அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அப்போ கவர்மெண்ட் வந்து ஊனமுற்றோருக்கு வண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து ஏன் சார் நீங்கள் எலக்ட்ரிக் வண்டி கொடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தமிழ்நாடு கமிஷனர்கிட்ட கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், பண்ணலாமே, நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணி கொடுங்களேன்னு சொல்லிட்டு 3 மாதத்தில் 3 ப்ரோட்டோடைப் பண்ணி காமிச்சாச்சு நம்ம. ஓகே, கேஷ் ரொம்ப கம்மி தான், பட் ப்ரோட்டோடைப் நாங்கள் பண்ணி காமிச்சிட்டோம். அந்த பண்ணி காமிச்ச பிறகு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து டெண்டர் கூப்பிட்டாங்க. டெண்டர் கூப்பிட்டப்ப பெரிய கம்பெனிஸ், இவங்கெல்லாம் 60 வருஷம் 30 வருஷம் இருந்த கம்பெனிஸ். நான் அப்போ வந்து 3.5 years தான் ஓல்டு கம்பெனியே. தைரியமாக போய் டெண்டரில் பிட் பண்ணோம். பட் டெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே when you take one good step, the divine take 9 steps to guide you through. ஏன்னா உங்கள் தாட் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டெண்டர் ப்ராசஸில் ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லா வண்டியும் பார்த்து இந்த வண்டியில் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஊனமுற்றோர் தானே பண்ணுவாங்க, நம்ம அவங்க போகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டோம். உட்காந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வண்டி ரிவர்ஸ் போகும். அது பார்த்த பிறகு அவங்க இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து we did the innovation and we also ensured that we supplied 1,000 vehicles to Tamil Nadu government from nowhere actually. So this shows that பெரிய பிராண்ட் இருந்தால் கூட சின்ன பிராண்டுக்கும் வாய்ப்பு இருக்கும், provided the brand has thought through the solution. So that is one learning. The second learning was in terms of financing, because financing was a constant challenge for the business. ஏன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மை மென்டர் ஆல்வேஸ் சேஸ் தட் raise money before you require. ஸோ இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் இருக்கிற எல்லா சேவிங்ஸ் இருந்த வீடு எல்லாத்தையும் விற்றாச்சு, எல்லாத்தையும் வச்சு உள்ளே போட்ட பிறகு சடனாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு, என்ன ஹேமா இந்த மாதிரி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டிங்க, 2 பொட்டை பண்ண வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டார். அதெல்லாம் அது பாட்டு வந்துட்டு போனி திருமணமாக இறங்கியாச்சு, அது உள்ளே மோதி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியாச்சு. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா, ஐ திங்க் 2011 நினைக்கிறேன், தீபாவளி டைம் வருது. ஒரு 40 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, சேலரி கொடுக்கணும், தீபாவளி போனஸ் கொடுக்கணும், சேலரி கொடுக்க முடியல, டிலே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு நைட்டு உட்காந்துட்டு இருக்க ஃபேக்ட்ரியில். எங்கள் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு 10-15 பேர் வந்து என்னை வந்து பார்க்க வராங்க. சரி, இவங்க வந்து சேலரியை பற்றி கேட்க போகிறாங்கன்னு பார்த்தா, இவங்க வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்ன மேடம் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம், ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நீங்கள் போய் ஆர்டர் கொண்டு வாங்க, நாங்கள் 24 மணி நேரம் உழைச்சி நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா, அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. இது வந்து MBAலாம் போய் படித்தா கூட அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் ஃப்ரம் மை ஓன் டீம் இட் கேம். அந்த தீவிரத்தில் அந்த நைட் ஐ ரோட் அ மெயில் டு மிஸ்டர் ரட்டன் டாட்டா எனக்கு தெரியாது, என்னோடய இன்வெஸ்டர்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அவர்கிட்ட ஒரு மெயில் போட்டு, ஒரு ஜென்ரலாக ஒரு மெயில் போட்டு அவர்கிட்ட என்னோடய பேக்ரவுண்டை பற்றி எழுதிட்டு ஒரு 4 கேள்விகள். Why can't, if China competing economy 40 million electric வண்டி வாங்குறாங்க, why can't India also do the same? First question. The second question, why not India be a low-cost manufacturing hub for low-cost EVs? நம்பர் 2வது. 3வது வந்து ஏன் வந்து மேனுஃபேக்சர் வந்து நம்ம வில்லேஜஸ்க்கு கொண்டு போக முடியாது? ஓகே, ஏன்னா எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் ரொம்ப ஈஸி ப்ராடக்ட் ஃபார் வில்லேஜ் மார்க்கெட், இட் பி வெரி யூஸ்ஃபுல். அந்த மாதிரி ஒரு 3 கேள்வி கேட்டு, சார் ஐ வாண்ட் டு மீட் யூ, ஐ ஜஸ்ட் நீட் 10 minutes ஆஃப் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐ நோ தட் டெஃபினெட்லி somehow I will get his time. Then again I call his office, etc. Ting tong, I call, and then finally his secretary calls me and said that November is coming to Coimbatore, he will meet you for 10 minutes. Such a very nice opportunity. நவம்பரில் அப்படியே ரொம்ப ஆசையாக உட்காந்துட்ருக்கேன், ஐ எம் கோயிங் டு மீட் மிஸ்டர் டாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இல்லைம்மா டைம் இல்லை, உங்களை மீட் பண்ண மாட்டார், ஆனால் டிசம்பரில் வருவார், உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு டிசம்பரில் வந்து கரெக்ட்லி ஹீ கால்ட் அண்ட் தென் ஹீ கேவ் மீ டைம், ஸோ ஐ கோ அண்ட் மீட் அப் வித் ஹிம் அண்ட் தென் ஐ ஸ்பெண்ட் அபவுட் 10 minutes. ஸோ ஹீ ஜஸ்ட் லுக்ஸ் அட் மை ஐஸ் அண்ட் ஹீ சேஸ் தட், ஹேமா, வாட் யூர் டூயிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, would you mind waiting to meet me? I have one more meeting, I want to spend some more time.
எவ்வளோ ஐ காட் வெரி ஹம்பிள்டு. அவ்வளோ பெரிய மனுஷர் வந்துட்டு நீ பண்ணுறது நல்லா இருக்குது, நீ வெயிட் பண்ணு, இன்னும் ஒரு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன பிறகு ஐ ஸ்பெண்ட் another 30 minutes and then the moment after I speak, within about 30 minutes I go to Mumbai office, I shake hands and he cuts a check for me, right? Why I say is that the power of perseverance, persuasion, commitment is entirely up to the entrepreneur, right? உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் தொழில் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து என்கரேஜ் பண்ணியே நீங்கள் ஆகணும். ஏன்னா இந்த என்கரேஜ்மெண்ட் தான் அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். குருமூர்த்தி சார் சொன்னார் இல்லைங்களா, நம்மளாம் வேலைக்கு போயிட்டு நம்மலாம் வி பிகம் ஹவு டு கேட் கார்பரேட் அனிமல்ஸ்லாம் ஆகக்கூடாது. பிகாஸ் ஜாப் கிரியேஷன் கேன் ஒன்லி ஹேப்பன் பை ஆண்டர்பிரினர்ஸ். இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ கம்பெனி, நான் ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனியாக ஸ்க்ராட்ச் இருந்து ஆரம்பிச்சு இருக்க அவ்வளோ சேலஞ்சஸ் இருந்ததுங்க. சேலஞ்சஸ் மீன்ஸ் வாட்? ஆல் ஸ்மால் இஷ்யூன்ஸ் வி ஜஸ்ட் மூவ் இட் அண்ட் தென் வி கைண்ட் ஆஃப் புஷ் இட் அஹெட் அண்ட் தென் அடுத்ததுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அவர் வந்து ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எனக்கு உதவி கொடுத்தாரு. அந்த உதவியை பேஸ் பண்ணி ஐ வெண்ட் அண்ட் மெட் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன். அவர் வந்து ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ். ஸோ அவர்கிட்ட நான் பேசுகிறப்ப அவர் ஒரு சிஏ மீட்டிங்கில் அவரை பேசின பிறகு உடனே கார்டு கொடுத்துட்டாரு. ஃப்ரம் த பாடி லாங்குவேஜ் ஹவு டு அப்ரோச் HNIs, high net worth individuals, I just learnt on the go. Then Chris Gopalakrishnan invested 3 times in our company, little bit of investment, and then we kind of nurtured and we kind of built the company. இப்போ பார்த்தீங்கன்னா close to about almost 45,000 vehicles we have sold in India, and roughly we are right now operating in almost close to about 15-16 states. We have about 160 dealership outlets. இதில் வந்து என்ன நான் உணர்ந்தது என்னென்னா, size does not matter, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். It's no more the big versus small. If whatever you are doing as in terms of concept or technology is robust and it is forward looking, you can be a sustained player for long term. So in the opportunity, idu vandu I always feel that the concept of coming into products is mainly because நான் software irundha. Software mostly services based, but scaling can happen in product in புரிஞ்சுது. because இப்போ பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் புரிஞ்சுதுன்னா அது வந்து 2-வீலராக இருந்தால் 3-வீலராக இருந்தால் என்ன 4-வீலராக இருந்தால் என்ன ஆப்டிமைசேஷன் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ வி அண்டர்ஸ்டுட் தட் வெரி வெல் அண்ட் வி ஆர் கைண்ட் ஆஃப் ஸ்கேலிங் இட் குவைட் வெல். அது ஒரு செகண்ட் சேலஞ்ச். அந்த தேர்ட் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல என்டர்பிரைஸ் நாம் வந்து ஒரு என்டர்பிரைஸ் பில்ட் பண்ணி செல் பண்ணால் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் டீம், ரைட்? அந்த டீமை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன தகுதிகள் வேணும்? அந்த தகுதி இப்போ வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் மேனேஜர்ஸ் பட் வெரி வெரி செலக்ட் leaders, particularly in the women fraternity. We have got good managers, but women leaders are very, very far less. In the women leadership quality, or male or women doesn't matter. The leaders are adukku vandu enormous பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ், அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். யார் எந்த காரியம் பண்ணாலும் கிரெடிட் மற்றவங்களுக்கு கொடுத்து அனுசரித்து அந்த டீமை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நாம் வந்து ஒரு தன்முனைப்பாக இருக்கணும். அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு என்னோடய மென்டர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டர் ஆர்என்டிக்கு ஒரு மெயில் அனுப்புகிறப்ப அவர் ரிப்ளை பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், ரைட்? அதே மாதிரி கிறிஸ் கோபாலகிருஷ்ணன், ஐ வில் சென்ட் அ டெக்ஸ்ட், சார் கிறிஸ் ஐ வாண்ட் டு டாக் டு யூ, தென் ஐ வில் சே ஓகே சண்டே கிவ் மீ அ கால் ஃபார் 10 minutes. ஸோ இந்த மாதிரி மென்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறதுனா கூட அதை வந்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கணும் நம்ம, ரைட்? குட் mentors can shape you up, but mentors கிட்ட நீங்கள் you cannot also get influenced by the mentors in that sense, because all those suggestions whatever that they give, you have to understand what is relevant for the business. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஆயிருக்கு. லாஸ்ட் அபவுட் 8 months ago I had an opportunity from a company in Bombay called Greaves Cotton. அவங்க வந்து நான் வந்து உங்களை அக்வயர் பண்ணணுன்னு சொன்னாங்க. இனிஷியலாக வந்து எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, 10 வருஷம் கம்பெனி ஆரம்பித்து அக்வயர் பண்ணுமா அப்படின்னு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நாங்கள் வந்து இப்போ பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து 20 million வண்டி பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரிக் வண்டி போன வருஷம் 55,000 வண்டி தான் பண்ணோம். இந்த வருஷம் they are targeting about roughly maybe 1.5 lakhs vehicle, 1.5 lakhs பண்ண போகிறோம். So opportunity is so huge. So I thought that instead of me building myself, let me hold the hands of a larger partner and build it up faster. So we have got acquired by Greaves Cotton. So அந்த journey இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ transition technology எல்லாமே போயிட்டுருக்கு. So I was telling Gurumurthy sir about it. சொன்னார், ஏமா சும்மா இருந்துடாது, அடுத்த வெஞ்சர் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். டப்புன்னு ஒரு இது சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி நைஸ் டு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கேல். ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ இந்த ஆஸ் அ entrepreneur, whatever that you try to do, I wanted to just say few things. One is,
நான் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கிறப்ப ஒரு காசு பணம் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷனோட நான் வரவே இல்லைங்க. அதுதான் வந்து ஐ திங்க் மேபி இஃப் ஐ லுக் பேக் ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ கைண்ட் ஆஃப் ஸ்டே புட் வித் மை கோல் அண்ட் வெரி சார்ட்டட் இன் மை மைண்ட் நினைக்கிறேன். ஏன்னா காசு பண்ணுறதுக்காக இருந்தால் நான் திரும்பி வந்திருக்கவே மாட்டேன். உள்ள ஒரு 6 மாதம் இறங்கின பிறகே தெரிஞ்சது வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. இது வந்து நாட் ஓன்லி மேனுஃபேக்சரிங் என்டிட்டி பட் ஆல்சோ சோஷியல் இம்பேக்ட் வந்து இது பண்ணக்கூடிய வெஞ்சர்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அசம்பிளி லைனில் 40% ஆர் விமன் ஒர்க் ஃபோர்ஸ். Okay, and we wanted to scale up that to almost 50%, 60% women working in the factory. எங்கள் ஜென்ரல் மேனேஜர் வந்து சொன்னார், மேடம் விமன்லாம் வர முடியாதுங்க மேடம், வெயிட்டு தூக்க முடியாது மேடம், பாதி நாள் வரமாட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல அவரை தூக்கிட்டேன் நான். ஏன்னா இவங்களாம் பாட்டில் நெக்ஸ் பிகாஸ் சம்டைம்ஸ் பியாண்ட் த பாயிண்ட் தீஸ் பாட்டில் நெக்ஸ் வில் நாட் அலோ பிகாஸ் வெரி ஆஃபன் த சேலஞ்சஸ் ஃபார் த லீடர்ஸ் இஸ் அட் த டாப். The bottleneck is at the top. அதை வந்து நம்ம வந்து we have to ward off very very quickly. Number 1 and number 2 is that ஒரு ஃபேக்ட்ரி பண்ணுறதுக்கு நிறைய சிலவங்களாம் வந்து பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நாங்கள் பில்டே பண்ணல. வி ஸ்டார்டட் ஸ்மால் அண்ட் வெரி சிஸ்டமேட்டிக் ஸ்கேல்ட் அப் த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஏன்னா பிகாஸ் இந்த டெக்னாலஜி கான்செப்ட்லாம் வந்து ரொம்ப எளிமையான கான்செப்ட், ஆனால் டெக்னாலஜி இன்டென்சிவ் கான்செப்ட். ஸோ ஆஸ் லாங் அஸ் யூ காட் வெரி குட் பேக்ரவுண்ட் இன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்கேல் இட் அப். அது ஒன்று. ரெண்டாவது அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் டீம்லாம் இருந்தால் கூட ஒரு தொலைநோக்கு இருக்கணும், விஷன் இருக்கணும். அண்ட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தட் ஃபோர்சைட்னஸ் இன் த பிஸ்னஸ் ரெஸ்ட் வித் அ ஃபவுண்டர் அண்ட் த லீடர். ஸோ யூ ஹாவ் டு டேக் தட் லீட். யூ கேனாட் blame the team. We have to rest of what you can do and it's entirely up to you. ஸோ அதில் வந்து அந்த ஃபோர்சைட்டட்னஸ் இருந்தால் கூட அது என்னென்ன இண்டஸ்ட்ரி அதில் வந்து பெரிய கிரெடிட் ஐ ஹேவ் டு கிவ் இட் டு மை ஹஸ்பண்ட் பிகாஸ் ஹி வாஸ் அட் த பேக் ஆஃப் மீ. ஓ ஸ்கை இஸ் நாட் த லிமிட், யூ கோ ஃபார் இட் சொல்லிட்டு ஹி புஷ்ட் மீ அ லாட். ஐ திங்க் அதனால் நிறைய பேர்கிட்ட ஐ செட் தட் சம்டைம்ஸ் பீப்புள் கம் அண்ட் டாக் அபவுட் மென் விமன். ஐ செட் தட் ஐ எம் ஷேப்ட் பை ஆல் மென் அரவுண்ட் மீ, right? And then it is just boundless energy is there, but you have to channel it and you have to use it wisely. அண்ட் அதில் வந்து இன்னொன்று சொல்லணும், பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனர்ஜிலாம் இருக்கிறப்ப நம்ம எனர்ஜி சேனல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு திறமை வேணும் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், அதில் வந்து ஐ ஸ்டார்டட் டு டர்ன் லுக்கிங் இன்வர்ட், விச் மீன்ஸ் ஐ give myself 1 hour to myself every day. What I do that 1 hour is entirely up to me. If I spend some time, that 1 hour whatever I give in the early morning, I can actually work for 18 hours. ஒரு 18 மணி நேரம் ஜம்முன்னு என்னால் வேலை பண்ண முடியும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்மளை வந்து திறம்பட நம்ம வச்சுக்கணும், ரைட்? வாட் வி ஈட், வாட் டைம் வி ஸ்லீப், ஹவு வி கண்டக்ட் ஆர் செல்ஃப், எவ்ரிதிங் இஸ் ஆல் ரிலேட்டட், ரைட்? அந்த டிசிப்ளின் இருந்ததுன்னா எல்லாமே வந்து நடக்குங்கிறது என்னோட அனுமானம். ஸோ வித் தேட் ஐ திங்க் ஐ தேங்க் த ஆர்கனைசர்ஸ் ஃபார் கிவிங் மீ an opportunity. I think time is over, I think, huh? Maybe some time questions is there or question time now? Okay. Maybe I'll just conclude one thing and then maybe we can take the Q&A. In life, if you have one opportunity, please make the most of it, right? Because அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது சைஸபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப. ஏன்னா அது நோ டர்னிங் பேக். ஓகே, ஐ ஹவ் சீன் மெனி விமன் ஹியர் அண்ட் மெனி வெரி கேப்பபிள் பீப்புள். ஸோ எந்த ஐடியா இருந்தாலும் உள்ள நுழைங்க, தைரியமாக இறங்குங்க, சக்ஸஸ் வில் கம். Second வந்து I always tell that if you are able to, if you want to succeed in life, right, you have to take, as a woman, whether you like it or not, women is the anchor of the house, right? நாம் அங்கே ஸ்டேபிளாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி எல்லாமே நல்லா நடக்கும். ஓ நான் ரொம்ப ப்ரொஃபஷனல் விமன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு தாட் பூட்டுன்னு போட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு போய் தொழிலில் பண்ணால் சக்ஸஸே வராதுங்க, ரைட்? நோ சான்ஸ், ரைட்? ஸோ நாம் வந்து குடும்பத்தை வந்து நல்லா ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது இருக்குது. அதுக்கு எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பேரும் நல்லா சரியாக படிச்சுட்டாங்க, 2 பெண் குழந்தைகள் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஸோ இவங்களாம் நம்மளை பார்க்குறாங்க. ஸோ நாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறோமோ நம்ம வீட்டில் நம்ம பசங்க அப்படியே தான் வருவாங்க. ஸோ அது திங்க் வி ஹாவ் டு கண்டக்ட் அவர் செல்ஃப் ப்ராப்பர்லிங்கிறது ரெண்டாவது. அதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப ப்ரியாரிட்டைசேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, சின்ன சின்ன உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுடணும், கடாசிடணும். எங்கே உங்கள் டைம் வேணுமோ அங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலி வாட் எவர் யூ டூ, எந்த வேலை நீங்கள் பண்ணாலும் there's something I follow, all are one. ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நம்மளோட முன்னேற்றம் தடைப்படும். எல்லாரும் சமமாக நம்ம பார்த்தோமா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஐ திங்க் வித் தட் லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஐ வாண்டட் டு தேங்க் IBCN ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
கம்யூனிட்டி சார்ந்த நிகழ்ச்சிக்கெலாம் நான் நிறைய போனதே கிடையாது. பட் கம்யூனிட்டி சார்ந்து கம்யூனிட்டி எப்படி வந்து ஒரு சார் குருமூர்த்தி சார் சூப்பராக சொன்னார். அது வந்து நம்மளோட கலாச்சாரத்துக்கே ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருக்குது. அவர் சார் வந்து நிறைய நார்த் இந்தியா எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப தமிழ்நாடு வந்து ஒரு பெருமையான ஸ்டேட் சொல்கிறப்ப ரொம்ப அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வாழ்கிறோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்து நல்ல திறம்பட தொழில் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் வந்தால் வாங்க, என்னை கூப்பிடுங்க. we can talk, we can meet, and then I think sky is not the limit, so go for it. Thank you so much. We just have one question on the screen. ஒரே ஒரு கேள்வி இருக்கு. How to select a mentor and request for mentoring. Very good. மென்டர் வந்து உங்களுக்கு கையில் அவ்வளோ சீக்கிரம் சிக்க மாட்டாருங்க சாமி, நீங்கள் தான் போகணும். ரைட், மென்டருங்க அப்படி சீக்கிரம் அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ரட்டன் டாட்டாவோ ஒரு கிறிஸ் கோபாலகிருஷ்ணனோ, ஐ மீன் தேர் ஆல் சச் பிக் ஷாட்ஸ் இல்லைங்களா? அவங்க கிட்டலாம் நம்ம எப்படி அணுக போகிறோம், நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம் முதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் when I have to meet Mr. Ratan Tata, I don't know him, but I somehow persevere to reach and first correctly get his email ID. அவரோட கரெக்ட் இமெயில் ஐடி பார்க்குறாங்களா, அவர் எப்படி இமெயில் படிப்பார், எந்த நேரத்தில் படிப்பார், என்னோட இமெயிலை கொண்டு போய் அவர் டேபிளில் வைப்பாங்களா, இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ தானே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மென்டர் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ஐம் பார்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் கால் டை, த இண்டஸ் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லிட்டு. அது வந்து இங்கே சென்னையிலையும் இருக்குது. ஐ திங்க் CK ரங்கநாதன் கேம். ஹீஸ் த பிரசிடென்ட் ஆஃப் டை சென்னை சாப்டர் அண்ட் த பிரசிடென்ட் ஆஃப் டை கோயம்புத்தூர் சாப்டர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மென்டரிங், எஜுகேட்டிங், நெட்வொர்க்கிங் தான் அவங்களோட கோலே. ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு அதுக்கு மென்டர் வேணும்னா நீங்கள் அங்கே போய் மெம்பர்ஷிப் பண்ணிங்கன்னா they will be able to match make. That is one thing. The second thing is, அது இல்லாத இப்போ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு சார்ந்த மென்டர் நீங்கள் எடுக்கணும். ரைட்டா? இஃப் யூர் ஆக்சுவலி டூயிங் சம் ஒர்க் ஆன் சே மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறீங்க, ஆர் இஃப் யூர் டூயிங் இன் இ-காமர்ஸ், ஆர் இஃப் யூர் டூயிங் இன் க்ளவுட், சைபர் செக்யூரிட்டி, அந்த மாதிரி பண்ணுறப்ப அதுக்கு சார்ந்த மென்டர் நீங்கள் எடுக்கணும். இந்த மென்டர்ஸ் வந்து அந்த மென்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்கேஜ் பண்ணிட்டு ஒரு மென்டர்கிட்ட டிரான்சாக்ஷனலாக இருக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் டிரான்சாக்ஷனல், சும்மா பார்ப்பாங்க, 5 நிமிஷம் பேசுவாங்க, தென் தே வில் கோ ஆஃப். யூ ஹேவ் டு ஹேவ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் அப்ரோச். ஸோ த மொமெண்ட் யூ காட் டு அ மென்டர், மீட் அ மென்டர், அடுத்த மீட்டிங் எப்போங்க சார் சொல்லிட்டு நீங்கள் continuous, you should be in touch with the mentors to be able to give business updates of your opportunity. அப்போ தான் வந்து they will get excited. So mentorship நிறைய மென்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. பட் கரெக்ட் மென்டரை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வரும். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூ வில் பி ஏபிள் டு கெட் த சேனல் அண்ட் கரெக்ட்லி கெட் ஐடென்டிஃபை த மென்டர் அண்ட் கீப் கோயிங் வித் தட் கோல்ஸ். Any other question? That's it. Thank you so much for the opportunity. Thank you. Thank you, Ms. Hemalatha Annamalai. That was quite an enriching and inspiring speech. Give her a round of applause.